அதாவது கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் உழைக்கிற சோம்பேறியாவே இருக்க வாய்ப்பு கிடையாது. வீட்டுக்குள்ளேயே அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்க மாட்டாங்க. ஏன்னா, வீட்ல வந்து உங்களுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. சுவையான உணவுகள்லாம் அப்ப அந்த காலத்தில கிடையாது. அதனால என்ன வீட்டுக்குள்ள அவங்க அடிமையாக மாட்டாங்க. வீட்டுக்கு அடிமையாக மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கான்கிரீட் கட்டடம், ஆடம்பரமான வீடு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, வீட்டுக்குள்ளேயே அடிமையாகுறாங்க. வீட்டுக்குள்ளேயே பயங்கர ஒரு உலகமே இருக்கு. சுவாரஸ்யமான அனுபவங்கள் வீட்டுக்குள்ள தான் இப்ப இருக்கு. டிவி இருக்கு, மொபைல் ஃபோன் இருக்கு, மெத்த இருக்கு, கட்டில் இருக்கு, பெட் இருக்கு, சுவையான உணவுகள் இருக்குது. இப்படி எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே முடங்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே அடிமையாகுறாங்க. வீடு என்பது அடிமைப்படுத்துகிற ஒரு அம்சம் நிறைந்ததாக இருக்கு. சிமெண்ட் தரை, மொசைக் தரை, இப்படி ரொம்ப சுத்தமா டாய்லெட் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. வெளியில போகணுங்கிற அவசியம் இல்ல. குளிக்கிறது வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. வெளியில போகணுங்கிற அவசியம் இல்ல. இப்படி வீடு என்பது வீட்டுக்குள்ளே தனது அனைத்து தேவைகளையும் தினசரி 10 நாள் லீவுனா கூட வீட்டிலேயே இருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவு வீட்டிலேயே இருப்பாங்க. வீட்ட விட்டு வெளிய போகணுங்கிற அவசியம் இல்ல. அந்த மாரி ஆர்டர் பண்ணா வீட்ல உணவு, சாப்பாடுலாம் வருது. இதே அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. என்னன்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. என்னன்னா, வீட்ல வந்து டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, மின் விசிறி கிடையாது முதல்ல. மின் விசிறிலாம் மின்சாரம் இல்லாத காலங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மின்சாரம் மின்சாரம் கிடையாது, மின் விசிறி கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, புத்தகங்கள் படிக்கிற வழக்கம் கூட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பான்மையான மக்கள்ட்ட கிடையாது. ஆ சுவையான உணவுகள் கூட கிடையாது. வெறும் இந்த சும்மா ஒரு உணவ தான் 3 வேளையும் சாப்பிடுவாங்க. சோளக்காடிய எடுத்து 3 வேளையும் சாப்பிட்டுட்டு சோளக்கூழு, கேழ்வரகு கூழ் இத 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சுவையான உணவுகள்லாம் இன்னைக்கு தான் அந்த ப ப பண்டிகை நாட்கள்ல தான் அவங்களுக்கு சுவையான உணவே அவங்க பார்ப்பாங்க. மத்த நாட்கள்லாம் வந்து ஒரே மாதிரியான சலிப்பூட்டுகிற ஒரு உணவு. அதனால வீட்டுக்குள்ளே யாருமே முடங்க மாட்டாங்க. வீட்ட விட்டு வெளியில தான் இருப்பாங்க. வெளியில தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. தூங்குற நேரம் தான் வீட்ல இருப்பாங்க. சாப்பிடுற நேரம் வீட்ல இருப்பாங்க. அப்புறம் ஒரு கணவன், மனைவி உடலுறவு இந்த மாரியான சமயங்கள்ல வீட்ல இருப்பாங்க. மத்த நேரம் அவங்க வீட்ல இருக்கணும்னே தோணாது. வீட்டுக்கு வெளியில தான் உலகம் அப்படின்னு அவங்க இருந்தாங்க. உலகங்கிறது, வாழ்க்கைங்கிறது வீட்டுக்கு வெளியில தான் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைங்கிறது வீட்டுக்கு வெளியில இல்ல. வேலை முடிஞ்சா வீட்டுக்குள்ள தான் இருக்கு. வேலை செய்ற இடம் வந்து கஷ்டமா இருக்கும். அங்க உறவுகள், அன்பு, பாசம் எதுவுமே இருக்காது. வேலை செய்ற இடம். வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துரணும். இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது வீட்டுக்குள்ள தான் இருக்கு. வீட்ல தான் டிவி இருக்கு, மொபைல் ஃபோன் இருக்கு, மெத்த இருக்கு, கட்டில் இருக்கு, பெட் இருக்கு, சுவையான உணவுகள் எல்லாமே வீட்ல தான் இருக்குது அப்படிங்கிற மாரி இன்னைக்கு வீட்டுக்குள்ள அதனால வீடுகளுக்குள்ள மனிதர்கள் அடிமையாகுறாங்க. வெளியில நடக்க மாட்டேன்றாங்க. வெளியில போமாட்டேன்றாங்க. அதனால வீட்டுக்குள்ளேயே மனிதர்கள் அடிமையாகி சோம்பேறியாகுறாங்க. இதனால உடல் பருமன் அதிகமாகுது. பருமன் அந்த காலத்தில இந்த வீட்டுக்குள்ள இவ்ளோ சொகுசான வசதிகள் எதுவுமே இல்ல. மண் தரை தான் இருக்கும். சாணம் போட்டு மொழுவியிருப்பாங்க. சிமெண்ட் தரைலாம் ரொம்ப லேட்டா தான் வந்தது. அப்படி இருக்கும்போது, அது ரொம்ப சுத்தமாவும் இருக்காது. வீடுகள்லாம் சுத்தமா இருக்காது. சுவரெல்லாம் மூட்டை பூச்சி கூட இருக்கும். இந்த மாரியான காலகட்டங்கள்ல வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே மனிதர்கள் விரும்பாம, வீட்டுக்கு வெளியில தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வெளியில தோட்டத்துக்கு போலாம். சுதந்திரமா சுத்தி திரிஞ்சாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் சுதந்திரமா சுத்தி திரிஞ்சாங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்ப நடந்தாங்க, ஓடுனாங்க, நடந்தாங்க, விளையாண்டாங்க. நெறைய அனுபவங்கள சந்திச்சாங்க. மனிதர்கள் அந்நிய மனிதரிடம் பார்த்து பேசுனாங்க, பழகுனாங்க. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீடுகளுக்குள்ளே முடங்குறதுனால நமக்கு வெளி மனிதர்களிடம் பழகுறது, வெளி மனிதர்கள பார்த்தாலே புடிக்கல. முன்னாடிலாம் ஒரு 50 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொந்தக்காரங்க வந்தா சந்தோஷமா இருக்கும். வரப்போறாங்கன்னாலே சந்தோஷமா இருக்கும். யாராவது வந்திருக்காங்க அப்படின்னாலே சந்தோஷமா இருக்கும். அ அப்படி மனிதர்கள பார்த்தாலே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோ அற்புதமா இருக்கும். மனிதர்கள்னா நமக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனா இப்பலாம் மனிதர்களே பிடிக்க மாட்டேங்குது. மனித மனிதர்கள பார்க்குறதுக்கே வெறுப்பா இருக்கு. அந்த மாரி இன்னைக்கு காரணம் என்னன்னா, அந்த சோம்பேறித்தனம் தான் காரணம். மனிதர்கள பார்க்குறது அது ஒரு உழைப்பு. நீங்க உழைப்போட ஆரம்பமே பார்க்குறது தான். அப்புறம் பேசுறது அது ஒரு உழைப்பு. பழகுறது எல்லாமே உறவுமுறை சார்ந்த உழைப்பு அது. இன்னைக்கு உறவுமுறை சார்ந்த சோம்பேறிகளாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள். பேசுவதற்கு, பழகுவதற்கு இதற்கெல்லாம் மனிதர்களுக்கு பிடிக்கவில்லை. அப்போ உறவுமுறை சார்ந்த உறவுகளை மேற்கொள்வதில் மனிதர்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அப்போ மனிதர்கள் மீது அன்பு, பாசம் எதுவுமே இல்ல. மனிதர்களுக்கு இப்ப அன்பு, பாசம் எங்க யார் மேல இருக்குன்னா, இயந்திரங்கள் மேல தான் இருக்கு. கார் மேல பாசம். ஒரு கார பார்க்குற ஆர்வம். ஒரு சொந்தமா கார் வாங்கணும், வீடு கட்டணும் அல்லது ஒரு பொருள வாங்கணும், மொபைல் ஃபோன் வாங்கணும். இந்த மாரி பொருட்கள் மீது பாசம் வந்துருச்சு. ஒரு மொபைல் ஃபோன பார்க்கும்போது ஆசையா இருக்கு. நம்ம மொபைல் ஃபோன் எங்க காணோம்? ஐயோ! மொபைல் ஃபோன் இல்லன்னா அவ்வளோதான். ஏதோ பறிகொடுத்த மாரி இருக்கு. ஆ அந்த மாரி இந்த மனிதர்கள் மீது நமக்கு இருந்த அந்த ஆர்வம் அப்படியே இன்னைக்கு மாறிப்போச்சு. இயந்திரங்கள் மேல வந்துருச்சு. இயந்திரங்கள பத்திரமா பார்த்துக்கிறோம், தொடச்சுக்கிறோம்.
கவனிச்சுக்கிறோம், அக்கறையா பார்த்துக்கிறோம், தொலைஞ்சு போகாம பார்த்துக்கிறோம். ஆனா மனிதர்கள் பார்த்தா, மனிதர்கள் மேல நமக்கு அவ்வளோ ஆசை இல்ல. இந்த மாரி காலம் நம்மை மாற்றி, இன்னைக்கு இயந்திரங்கள் மீது மனிதர்களுக்கு அன்பு, பாசம். மனிதர்கள் மீது வெறுப்பு. பாசமே சுத்தமா இல்ல. வீடுகளுக்குள் மனிதர்கள் முடங்கி விட்டார்கள். வீடுகளுக்குள் ஒரு உலகத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். அதனால தான் அதுவே பெரிய லட்சியமாயிடுது. வீடுகளுக்குள்ள நான் பெரிய வீடு கட்டுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடுகளுக்குள்ள தான் இன்னைக்கு உலகம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அதனால என்ன பண்றேன், என்னுடைய வீட்ட நான் பெருசா கட்டுறேன். அதுக்குள்ள உள்ள கனவு நான் பால்கனி போய் உட்காரணும், மொட்டை மாடியில போய் நான் காத்து வாங்குவேன். பூஜை ரூம்ல உட்காந்து நான் வந்து சாமி கும்பிடுவேன். சமையல் ரூம்ல உட்காந்து சமையல் ரூமே பெருசா இருக்கும். விதவிதமா 4 அடுப்பு இருக்கும். 2, 3 வேலைக்காரங்க. அ அப்படி சுவையான உணவுகள சமைச்சு சாப்பிடுவேன். அப்புறம் வந்து இந்த மாரி அ இந்த மாரி வீடுகளுக்குள்ளே ஒரு கனவு. வீடுகளுக்குள்ள தான் இன்னைக்கு வாழ்க்கை. அப்படின்னு ஆயி மனிதர்கள் சோம்பேறி ஆயிட்டானுங்க. வீட்டுக்குள்ளே மக்கள் ஒருத்தர் பேச மாட்டேன்றானுங்க. ஆனா வீடுகளுக்குள்ள தான் இவனுடைய கனவுகள் எல்லாம் கற்பனைகள் எல்லாமே இருக்கு. அ எ அந்த மாரி மனிதர்கள் சோம்பேறி ஆயிட்டானுங்க. அதனால நோய்கள் இதெல்லாம் வருது. அதனால இதுலலாம் மனிதர்கள் பழக்கமாக இது பழகாது. இது வந்து அடிமைப்படுத்துற எந்த ஒரு விஷயமே அழிவை நோக்கி தான் அழைத்து செல்லும். அதனால மனிதர்கள் விழிப்படைந்து விடுவார்கள். ஆஹா! இது வந்து நம்ம ஆசை காட்டி மோசம் பண்ணுது. இந்த ஆடம்பர சொகுசு வாழ்க்கை இருக்குல்ல, இது ஆசை காட்டி நம்மள மோசம் பண்ணுது. அதனால இதிலருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் விழிப்படைந்து விடுவார்கள். இப்ப நானே பார்க்குறேன். எனக்கு ஒரு வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்கு. எனக்கு வீடு இல்ல வாடகை வீட்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு வீடு கட்டணும். கண்டிப்பா நான் சின்ன வீட தான் கட்டணும். ஒரு சிறிய வீடாக இருக்க வேண்டும். அப்படிதான் நான் கனவு காண்றேன். அது கூட என்னால முடியல. ஒரு சிறிய வீட்டை கூட என்னால கட்ட முடியல. ஆனா எனக்கு கனவெல்லாம் ஒரு சிறிய வீடு தான். ஏன்னா வீடுகளுக்குள்ள நான் அடிமையாயிடக்கூடாது. வீடு என்னை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. வீடுகளுக்குள் நான் முடங்கி விடக்கூடாது. வீடு என்னை வெளியேற்ற வேண்டும். "வெளிய போ! வீட்டுக்குள்ள என்ன இருக்கு?" அப்படின்னு அந்த வீடு சொல்லணும். "உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? போ வெளியில போ." அப்படின்னு அந்த வீடு உன்னை துரத்த வேண்டும். அதனால வீட எளிமையா கட்டுங்க. அப்பதான் நீங்க வெளியில நடப்பீங்க. உடல் பருமன்லாம் குறையும். நீங்க வீட பெருசா கட்டினீங்கன்னா, உங்க உடம்பும் பெருசாயிடும்.